வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையின் ஒட்டுமொத்த நீர் மேலாண்மைக்கும் நிலத்தடி நீர் மட்டத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது இங்குள்ள ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள்தான். அந்த வகையில் சென்னை மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் உள்பட சிறியதும் பெரியதுமாக 30க்கும் மேற்பட்ட முக்கிய ஏரிகளும் நூற்றுக்கணக்கான குளங்களும் உள்ளன. இவற்றில் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய ஏரிகள் மற்றும் நகர்ப்புற சூழலை காக்கும் ஏரிகள் உள்பட முக்கியமான ஏரிகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். முதலில் சென்னையின் பிரதான குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகள். செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு தென்மேற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி சுமார் 6300 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து அமைந்துள்ளது. இதன் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடி. சென்னையின் கூவம் மற்றும் அடையாறு நதிகளின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதி இந்த ஏரிதான். அடையாறு ஆறு இந்த ஏரியிலிருந்து தான் உற்பத்தியாகிறது. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய நீர் சுத்திகரிப்பு நிலையம் இந்த ஏரியில்தான் அமைந்துள்ளது. புழல் ஏரி. ரெட் ஹில்ஸ் ஏரி சென்னைக்கு வடமேற்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 4500 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி பரந்து விரிந்து காணப்படுகிறது. இதன் கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1876ஆம் ஆண்டு இந்த ஏரி கட்டப்பட்டது. கொசஸ்தலை ஆறு மற்றும் கிருஷ்ணா நதி நீர் பூண்டி வழியாக இந்த ஏரிக்கு முக்கிய நீர் ஆதாரங்களாகும். சோழவரம் ஏரி பொன்னேரி தாலுகாவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுமார் 1081 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்கும் அளவு கொள்ளளவு உடையது. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஏரிகளில் ஒன்றான இந்த சோழவரம் ஏரி ஒரு காலத்தில் கார் மற்றும் பைக் பந்தயங்கள் நடத்தப்பட்டன. தற்பொழுது இந்த ஏரி பறவைகள் வலசை போகும் முக்கிய இடமாக மாறியுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கம். சத்தியமூர்த்தி சாகர் அணை சென்னைக்கு மேற்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. 3231 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்கும் அளவு கொள்ளளவு உடையது. 1944ஆம் ஆண்டில் அப்போதைய சென்னை மேயர் சத்தியமூர்த்தியின் முயற்சியால் கட்டப்பட்டது. ஆதலால் இந்த அணைக்கு சத்தியமூர்த்தி சாகர் அணை என்று பெயரிடப்பட்டது. ஆந்திராவிலிருந்து வரும் கிருஷ்ணா நதி நீர் முதலில் வந்து சேரும் இடம் இந்த பூண்டி நீர்த்தேக்கம்தான். இங்கிருந்து புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இரண்டாவதாக நகர்ப்புற ஏரிகள். சென்னையின் மைய பகுதியிலும் புறநகரிலும் உள்ள இந்த ஏரிகள் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் மழைக்கால வெள்ள பாதிப்புகளை குறைக்கவும் உதவுகின்றன. போரூர் ஏரி சென்னை பைபாஸ் அருகே போரூர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. சென்னை KK நகர் பகுதிக்கு அவசர காலங்களில் குடிநீர் வழங்கும் தற்காலிக நீர்த்தேக்கம். சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொளத்தூர் ரெட்டேரி இது கொளத்தூர் பகுதியில் 100 அடி சாலையில் அமைந்துள்ளது. 700 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படுகிறது. வடசென்னை மக்களின் முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரம். இதன் கரைகளில் நடைபாதை மற்றும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பொழுதுபோக்கு இடமாக தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. கொரட்டூர் ஏரி இது சென்னையில் கொரட்டூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. 990 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படும் இந்த கொரட்டூர் ஏரி மேற்கு சென்னையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று. ஆமைகள், பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் அரிய வகை பறவைகளின் புகலிடமாக விளங்கி வருகிறது இந்த கொரட்டூர் ஏரி. வேளச்சேரி ஏரி இது சென்னையின் வேளச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. 55 ஏக்கர் பரப்பளவில் காணப்படும் இந்த ஏரியானது ஆரம்பத்தில் 250 ஏக்கராக இருந்தது. அதன் பின்னர் காலப்போக்கில் இந்த ஏரி ஆக்கிரமிப்புகளால் சுருங்கிவிட்டது. தற்பொழுது இந்த ஏரியில் படகு சவாரி வசதிகளுடன் கூடிய சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றப்பட்டுள்ளது. சேத்துப்பட்டு ஏரி இது நமது சென்னையில் சேத்துப்பட்டு ரயில்வே நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரி சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தூய்மையான ஏரி. சேத்துப்பட்டு எக்கோ பார்க் என்கிற பெயரில் படகு சவாரி மற்றும் மீன்பிடி வசதிகளுடன் கூடிய சுற்றுலா தலமாக இந்த ஏரி மாற்றப்பட்டுள்ளது. பெரும்பாக்கம் ஏரி இது சென்னை OMR அருகில் பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது.
200 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. சென்னையின் மிக குறைந்த மாசுள்ள நீர்நிலைகளில் இந்த ஏரியும் ஒன்று. இங்கு குளிர்காலங்களில் ஃப்ளமிங்கோ என்னும் பூநாரை மற்றும் பல்வேறு வகையான புலம்பெயர் பறவைகள் அதிகளவில் வருகின்றன. மூன்றாவதாக தென் சென்னை மற்றும் புறநகர் ஏரிகள். ஐடி காரிடர் மற்றும் தென் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள ஏரிகள் சென்னையின் மிகப்பெரிய சதுப்பு நிலமான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துடன் இணைந்து செயல்படுகின்றன. மாடம்பாக்கம் ஏரி தாம்பரம் அருகில் உள்ள 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்டது இந்த ஏரி. சிதலாப்பாக்கம் மற்றும் செம்மணஞ்சேரி ஏரிகள் இவை மழைக்கால உபரி நீரை தாங்கி தென் சென்னை வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கும் இயற்கை வடிகால்களாக செயல்படுகின்றன. அயனம்பாக்கம் ஏரி மேற்கு சென்னை பகுதியில் நீர்வளத்துறையால் அண்மையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஆழப்படுத்தப்பட்ட முக்கியமான ஏரி. சென்னையின் இந்த ஒட்டுமொத்த ஏரி அமைப்புகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சங்கிலி தொடர் ஏரிகளாகும். அதாவது ஒரு ஏரி நிரம்பினால் அதன் உபரி நீர் தானாகவே அடுத்த ஏரிக்கு செல்லும் வகையில் நமது முன்னோர்கள் இந்த ஏரிகளை வடிவமைத்துள்ளார்கள் என்பது நம்முடைய வரலாற்று பெருமை.